அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். தன மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக செயல்பட்டால், கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் கதறி கதறி அழுகக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு சந்தர்ப்பமும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். சுப விரயங்கள் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும், தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை குருவின் உச்சம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே அலட்சியம் வேண்டாம். அவசியமாக சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் உச்சத்தின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளையில் முறையாக அவர் உச்சம் பெறக்கூடிய தருணத்திற்கு முன்பதாகவே அதற்கான பலனை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ அவ்வளவு பாதிக்காது என்பதால் குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் போட்டி பொறாமைகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே உங்களது சக்திக்கு மீறிய போட்டிகளை அதிகமாக சந்திக்கும் தருணமாக இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேலையை எதிர்கொள்ளாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதுபோன்று சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய அளவில் நன்மையை நிறைந்து செய்து கொடுத்தாலும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாத போது உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போதுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரிவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு தருணமாகவும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத பல நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் குரு உச்சம் பெறுவதால் ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான். மனித வாழ்வில் நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் என்று சொல்லிவிட முடியும். அந்த அளவிற்கு மனித வாழ்வில் நேர்கதியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் உறுதியாகவே வலுவிழப்பதை காட்டிலும் கூடுதல் பலம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக ஆட்சி பலம் பெறுவதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் உச்சபலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்ச குருவின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். ஆனால் கதறி கதறி அழுதாலும்
போட்டி பொறாமைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழலாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அவை அனைத்தையும் திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். இந்த வேளையில் ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் வலம் வந்தாலும் கூட அந்த இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயம் உண்டு. ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான். அவர் அபரிவிதமான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது. எனவே உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்களை கூட குருவின் சுப பார்வை தவிர்த்து விடக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் குருவின் பார்வை அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. தனது சொந்த ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையிலான நன்மை நிறைவாக கிடைப்பதோடு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை கூட உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பவர்தான் குரு பகவான். அதீத நன்மையை அள்ளி கொடுக்க கூடிய அதிர்ஷ்டமான யோகாதிபதியாக இருப்பவர்தான் குரு பகவான். அவர் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்து லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வாய்ப்புகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. தொழில் வளம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணும். புதிய தொழில் துவங்குதல், லாபத்தை உயர்த்துதல், நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைத்தல் போன்ற புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 6ஆம் இடம் என்பதால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாற முடியும். பல்வேறு வகையான மனசிக்கல், குழப்பம் போன்றவற்றை தவிர்த்து சிறப்பாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான ஐடியாக்களை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய இனிமையான தருணமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது. பல தோஷங்களை சற்று குறைத்து நன்மை நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். இந்த தருணத்தில் திடீரென பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாகவும் அமைகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்லாது பெண்மணிகள் எதிர்பாராத உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்தாலும் பெண்மணிகள் சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை, தாமதம், சிக்கல், சிரமம் அனைத்தும் விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.